திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். பூலியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன்களல் போற்றி ஆலிமிசைகள் மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாலி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. மங்கையர்க்கரசியார். சேக்கிழார் பெருமான் 63 நாயன்மார்கள் புராணத்தில் பெரிய புராணத்தில் 2 அடியார்கள் பேரை மட்டும்தான் 2 அடியார்கள் வரலாற்றை மட்டும்தான் அவங்க பேர்லேருந்து ஆரம்பிப்பார். யார் யார் தெரியுமா? ஒன்று திருநாவுக்கரசர், இன்னொன்று இந்த மங்கையர்க்கரசியார். திருநாவுக்கரசர் புராணத்தில் திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாம சீர்வரவல் உருகின்றேன் வேறுலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதே அப்படின்னு ஆரம்பிப்பார். மங்கையர்க்கரசியார் புராணத்தில் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் அப்படின்னு ஆரம்பிப்பார் சேக்கிழார் பெருமான். ஏன் அந்த 2 ஆனானப்பட்ட ஞானசம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்குமே அந்த இது கிடையாது. ஞானசம்பந்தர் வரலாற்றை வேதநெறி தலைத்தோங்க மிகு செய்வத்துறை விளங்க பூத பரம்பரை ஒளிய புனிதவாய் மலர்ந்தெழுத சீதவள வயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் அப்படின்னு ஆரம்பிப்பார் சேக்கிழார். ஞானசம்பந்தருக்குமே அந்த இது இல்லை. ஞானசம்பந்தர் வரலாற்றை தொடங்கினப்போ கூட ஞானசம்பந்தர்னு ஆரம்பிக்கல பாட்டு. மங்கையர்க்கரசியாருக்கும் நாவுக்கரசருக்கும் தான் அந்த சிறப்பு. ஏன் தெரியுமா? தமிழ் வழக்கம் என்னன்னா இந்த புள்ளி இருக்கிற எழுத்தை விட்டுட்டு எண்ணணும். இப்போ திருநாவுக்கரசர் எடுத்துக்கோங்க. திருங்கிறது அடமொழி, அந்த திருவை விட்டுருங்க. நா வு இக்க விட்டுருங்க. க ர ச இர விட்டுருங்க. மொத்தம் எத்தனை எழுத்து? 5 எழுத்து. மங்கையர்க்கரசியார் மா இங்கே விட்டுருங்க. கை ய ர சி மங்கையர்க்கரசி. அதுவும் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 எழுத்து வரும். இது என்னங்க 5 எழுத்து 6 எழுத்து? இதெல்லாம் மகா மந்திரங்கள். இப்போது சிவபெருமானுக்கு 5 எழுத்து மந்திரம் இருக்கா? அந்த 5 எழுத்து மந்திரம் பெருசா இல்லை இந்த அடியார்களுடைய நாமம் இதுவும் இந்த மந்திரங்கள் பெருசா? அடியார்கள் நாமம் அடியார்கள் மந்திரம் தான், அடியார்கள் 5 எழுத்து தான் பெருசு. ஏன்னா இப்போது ஒருத்தர் மாட்டை தெற்கு பக்கம் நோக்கி இழுத்துட்டு போகிறாரு. ஆனால் மாடு வடக்கு பக்கம் நோக்கி போகுது. ஒரு நல்ல அடியார், ஒரு சிவனடியார் வராருங்க. ருத்ராட்சம் திருநீரும் வந்துட்டு, தம்பி இந்த மாடை எங்கேப்பா கூட்டிகிட்டு போகிற? ஐயா நான் தெற்கு பக்கம் எடுத்துகிட்டு போகணும், மாடு வடக்கு பக்கம் ஓடுது. மாடை விடு, நான் சொல்கிறேன். வேணாம், விட்டால் மாடு ஓடி போயிடும். இப்போ நான் என்ன வேணாம், இந்த ரிஸ்கெல்லாம் வேணாம். நீ விடுப்பான்னு சொல்கிறேன். விட்டானா வடக்கு பக்கம் பார்த்து மாடு ஓடிடுச்சு. ஐயோ நான் அப்போவே சொன்னேன், என்ன இப்படி ஆச்சு? கத்தாத, ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கு. அந்த கண்ணுக்குட்டி இருக்கா இந்தா இருக்குது, அது தூக்கிட்டு இந்த அடியார் என்ன பண்ணார், தெற்கு பக்கம் நோக்கி ஓட ஆரம்பித்தார். அந்த மாடு திரும்பி பார்த்தது. இப்போது மாடு கண்ணுக்குட்டியை நோக்கி தெற்கு பக்கமே வருமா இல்லை வடக்கு பக்கம் போகுமா? அந்த மாதிரி அடியார்களுக்கு பின்னாலே ஆண்டவன் போவான். நாம் அடியார்களை மட்டும் பிடித்து கொண்டால் போதும். அப்படி இந்த அடியார்கள் திருநாமம். அப்பூதியடிகள்னு ஒருத்தர் திருநாவுக்கரசர் பேரை சொல்லியே மோட்சத்துக்கு போயிட்டார். இந்த பட்டினத்தார், சிவருமானை கும்பிட்ட பட்டினத்தார் கடைசியாக மோட்சத்துக்கு போனார். இந்த பட்டினத்தார் என்கிற அடியாரை கும்பிட்ட பத்ரகிரியார் அவருக்கு முன்னாலேயே மோட்சத்துக்கு போயிட்டார். குருநாதர்கள் நாமம் அப்படி சேக்கிழார் பெருமான் இவங்க புராணத்தை ஆரம்பிக்கிறார். சரி, யார் இந்த மங்கையர்க்கரசியார்? சோழ நாட்டு ராஜாவுடைய பொண்ணு. 7ஆம் நூற்றாண்டு ஞானசம்பந்தர் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம், ஞானசம்பந்தர் பரவி கொண்டிருக்கும் காலம், ஞானசம்பந்தரும் அப்பர் சாமிகளும் கொடிகட்டி பறந்தனர். அந்த காலத்தில் சோழ நாட்டு மன்னனின் மகளாக பிறந்தவர் மங்கையர்க்கரசியார் இல்லை. அப்பொழுது அவர்கள் பெயர் மாணி. ஞானசம்பந்தர் வச்ச பேர் தான் மங்கையர்க்கரசியார். அந்த சோழ நாட்டில் எல்லாருமே சைவம். அந்த இப்போ பாண்டிய நாட்டு ராஜா, அவனுக்கு பேர் கூன் பாண்டியன்னு பேர். அவனுடைய அக்காவுக்கு கணவன் யாருன்னா நரசிங்கவர்ம பல்லவன். அதாவது பல்லவ நாட்டு மகாராஜா மகேந்திரவர்ம பல்லவனுடைய மகன் நரசிங்கவர்ம பல்லவன். மகேந்திரவர்ம பல்லவன் சமணனாக இருந்தவன். அப்பர் சாமிகளில் அருளால் சைவத்துக்கு மாறினார். நரசிங்கவர்ம பல்லவன் அவர் பார்த்தார். மகேந்திரவர்ம பல்லவன் இந்த வாதாபி மன்னன் புலிகேசி போரில் அடித்து
ஜெயிச்சு வெற்றியெல்லாம் பெற்று அந்த செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இந்த நரசிங்கவர்ம பல்லவன் அப்போ சின்ன பையன். இப்போ பார்த்தான், சரி இப்போ நரசிங்கவர்ம பல்லவன் ராஜா ஆகிட்டான், பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போது பரஞ்சோதி முனிவர் சிறுத்தொண்ட நாயனார், அப்பொழுது இந்த சிவகாமியின் சபதம் நூல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பரஞ்சோதி முனிவர் சிறுத்தொண்ட நாயனார் அவருடைய குரு பூஜை கூட இப்போ கடைசியாக சனிக்கிழமை வந்துச்சு. ஒரு நாள் முன்னாடி, இன்றைக்கி திங்கக்கிழமை மங்கையர்க்கரசியார் குரு பூஜை இன்று. எனவே அந்த சிறுத்தொண்ட நாயனார் தலைமையில் அந்த சோழ நாட்டு ராஜா நண்பர் அவரும் படையை கொடுக்குறாரு. பாண்டிய நாட்டு ராஜா அக்காவுக்கு கணவன் போர் பண்ணுறதுனால இவனும் அங்கே போயிட்டான். கூன் பாண்டியன் சேனையெல்லாம் கொடுத்துட்டான். நான் போருக்கு வரலை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பொய் சொன்னான். நரசிங்கவர்ம பல்லவன் இங்கே தான் இருந்தார். பரஞ்சோதி முனிவர் தலைமையில் தான் சிறுத்தொண்ட நாயனார் தலைமையில் தான் போர் படையெல்லாம் கிளம்பிச்சு, அவங்க ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அது ஒரு விஷயம். இந்த மன்னன் பார்த்தான் கூன் பாண்டியன், இவனுக்கு உடம்புல ஒரு கூனல் இருக்குது, சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்போ அவன் பொய் சொன்னான், நான் போருக்கு வரல, உடம்பு சரியில்லைன்னு. ஏன் தெரியுமா? அவன் சமணன், மதுரை மன்னன், மதுரை மாநகரின் மன்னன் சமணன். அதுதான் இருக்கிறதுலே வருத்தமான விஷயம். அம்மா மீனாட்சி ஆட்சி செய்யும் இடம் அது. அப்போ அந்த கூன் பாண்டியன் அவன் பார்த்தான், வேணாம், இந்த சமணர்கள்லாம் தடுத்துட்டாங்க, வேணாம், அவன் சைவம், அவனுக்கு நீ துணை போகக்கூடாது. நரசிங்கவர்ம பல்லவன் சைவம், அதனால் நீ துணை போகக்கூடாதுன்னு பார்த்தான். சரி, நான் இங்கேயே காஞ்சிபுரத்துலேயே உட்காந்துக்கிறேன்னு உட்காந்துட்டான். அப்போ இந்த சோழ நாட்டு ராஜாவும் போருக்கு போனார். அவருடைய மகளை இங்கே விட்டுட்டு போனார். இந்த கூன் பாண்டியன் பார்த்தான், மங்கையர்க்கரசியார் மாணி, அந்த பொண்ணுக்கு அதான பேர். பார்த்தான், இந்த பொண்ணு நல்லா இருக்காளே, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அந்த அம்மாவும் பார்த்தாங்க. காதல் பார்த்த நேரத்தில் பார்த்தாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா அவங்க அக்கா கிட்டே போய் கேட்டான், அக்கா, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். டேய், என்னடா சொல்கிற, நீ சமண, அவள் சைவம், அவள் சைவத்தில் சிவருமான கும்பிடும்போது நீ எதாவது சொல்லுவியே, சோழ நாட்டு பொன்றா அவள், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், அவள் வழிபாடு முறைகளில் நான் தடை செய்ய மாட்டேன், ஆனால் அவள் எனக்கு மனைவியாக வேணும், நான் நல்லா பார்த்துப்பேன், ஆசை. சரி, அவங்கெல்லாம் வரட்டுண்டா, அவங்க அப்பா கிட்டே கேட்டு சொல்லுவோம். வந்தாங்க, போரில் ஜெயிச்சுட்டு அந்த பரஞ்சோதி முனிவர் தலைமையில் வந்தாங்க. பரஞ்சோதி முனிவர் வாதாபி கணபதி அங்கேருந்து ஒரு பிள்ளையாரை தூக்கிட்டு பிள்ளையார்பட்டி கோயிலில் கோயில் கட்டினார். அவருக்கு திரும்ப அவர் சிறுத்தொண்ட நாயனாராக அங்கே செங்காட்டங்குடிக்கு போயிட்டார். ராஜா கிட்ட, சோழ நாட்டு ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. சரி, அவரும் ஒத்துக்கிட்டார் கல்யாணத்துக்கு. கல்யாணம் நடந்தது. இப்போது மாமனார் மாப்பிள்ளைக்கு சீர்வரிசையெல்லாம் கொடுக்கணும். பார்த்தார், ஏயா எல்லாம் இருக்கிற பாண்டிய நாட்டில் நான் என்ன பண்ணுவேன், பூலியர்க்கும் தென்னாடு முத்துடைத்துன்னு ஔவையார் பாடுறாங்க. அப்பேற்பட்ட பாண்டிய நாட்டுக்கு நான் என்ன கொடுப்பேன், என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாது. அவங்கக்கிட்ட இருந்து வேணால் என்னால் வாங்க முடியுமே தவிர அவங்களுக்கு என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாது. அதனால் இவர் என்ன பண்ணார், அந்த ராஜா எல்லோரும் இந்த பொன் பொருளை தான் சீர்வரிசையாக கொடுக்கறது உண்டு. மாப்பிள்ளை வீட்டாருக்கு என்ன பண்ணாரோ, ஒரு தமிழ் அறிஞரை நான் கொடுக்கிறேன் என்று ஒருத்தர் அனுப்பிச்சுட்டார், குலச்சிறையார். இந்த சோழ நாட்டு ராஜா விவரமானாலும், ஏன் மதுரையில் எல்லாம் சமணம், இந்த மங்கையர்க்கரசியார் சுத்த சைவம், இங்கே போய் தனியாக பாடுபடுவாளே, அதனால் இன்னொரு சைவத்தோடைய ஆளையும் குலச்சிறையார் அவரையும் அனுப்பிச்சுட்டார். மந்திரியாராக ஒரு பாண்டிய நாட்டில் பொறுப்பேற்றுக்கிட்டார். இப்போ போய் வாழ்கிறாங்க. இதில் என்ன கொடுமை தெரியுமா, இந்த பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் சமணம், மங்கையர்க்கரசியார் சைவம் இல்லையா, திருநீரை பார்த்தா அந்த அன்னைக்கு சாப்பிடக்கூடாதான். இவன் திருநீர் பூசிட்டான், இந்த கண்டு முட்டு திருநீரை பார்த்தா சாப்பிடக்கூடாது, முட்டுனா தீட்டு. அப்புறம் யாராச்சும் திருநீரை வச்சுட்டாங்க, இல்லைன்னா சிவநாமம் சொல்லிட்டாங்க, அதை கேட்டுட்டானா கேட்டு முட்டை அந்த அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. இந்த மங்கையர்க்கரசியார் என்ன தான் பாடுபடுவாங்க பாவம். கணவன் சாப்பிடாத இருந்தால் என்ன ஆகும். உடம்புக்கு நாயகன் இவன், ஆத்மாவுக்கு நாயகன் சிவருமான், இவங்க 2 பேர்த்தையும் சமாளித்து ஆகணுமே. அந்த அம்மா பார்த்தாங்க, சந்தனத்தையும் திருநீரையும் குழச்சி நெஞ்சில் பூசிக்கிட்டாங்களாம். அவனுக்கு அது சந்தனமாக தெரியும், ஆனால் நம்மளுக்கு தானே தெரியாது திருநீருன்ட்டு. அப்படி கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் கும்பிடாத நாளில், அம்மா இப்படி பண்ணுறியே, அவரை காப்பாற்றுமா. அந்த மனைவிக்கு இது சைவத்தில் இல்லாத சமணத்தில் இருக்காரே, சிவருமானே காப்பாற்ற மாட்டியா. சிவருமான் பார்த்தார், இதற்காகவே ஒருவனை அவதாரம் செய்தேன், கவலைப்படாதே. திருஞான சம்பந்தர் வேதாரண்யத்தில் இருக்கார் என்று மங்கையர்க்கரசியாருக்கு செய்தி வந்துடுச்சு. தூது அனுப்புகிறாங்க. வேதாரண்யத்தில் அப்போ தான் மறைக்கதவெல்லாம் மூடிட்டு ஞானசம்பந்தரும் அப்பர் சாமியும் உட்காந்துட்ருக்காங்க வேதாரண்யத்தில். மங்கையர்க்கரசியார் தூதுவராங்க வரார். சுவாமி, நான் மதுரை மாநகரின் மங்கையர்க்கரசியார் ராணியின் தூதுவன், மாணி அம்மை பாண்டிய நாட்டின் ராணியின் மகாராணியின் தூதுவன். இந்த மாதிரி மதுரையில் சமணம், நீங்கள் அதெல்லாம் மாற்றி சைவத்தை தலை தோங்கணும்னு அவங்க வேண்டுகோள்.
பார்த்தார் ஞானசம்பந்தர். மதுரை மாநகரில் இப்படி ஒரு துயரா, உடனே கிளம்புறேன்னு எந்திரிச்சார். இந்த பக்கத்தில் பழுத்த பலமாக இந்த அப்பரசாமி உக்காந்துக்கிட்டு இருக்கார். பார்த்தார், இந்த சமணவங்க பொல்லாதவங்க சமணர்கள் என்னைய தூக்கி இந்த சுண்ணாம்பு காலவாயில் போட்டாங்க, கல்லில் கட்டி கடலில் போட்டாங்க. இது சின்ன புள்ள போனால் இதெல்லாம் தாங்காது. ஞானசம்பந்தர் எது சொன்னாலும் கேட்க மாட்டார். அதனால் சொன்னார், ஞானசம்பந்தரே போகாதீங்க, நாளும் கோலும் சரியில்லை. ஞானசம்பந்தர் பார்த்தார், அப்பருக்கு நம்ம மேலே எவ்வளோ அன்பு, நம்மளுக்கு இந்த சமணர்கள் எதாவது பண்ணிடுவாங்களேன்னு இப்படி அப்பர் நம்மளைய தடுக்கிறாரே, அப்பரே நீங்கள் ஒன்றும் அஞ்சாதீர்கள் பாடினார். வேயுரு தோழி பங்கன் சிவருமான், வேயுரு தோழி பங்கன் அம்பாடை ஒரு பாகத்தில் உடையவராக வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், விஷத்தை குடித்த சிவருமான், விடமுண்ட கண்டன் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, நல்லா வீணை தடவரவர், மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து, மாசறு திங்கள் எங்கும் என்றும் குறைவில்லாத வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பிறையையும் கங்கையையும் தலையில், அந்த பிறையை தலையில் வைத்து கொண்டு கங்கையை தலையில் வைத்து கொண்டு இருக்கும் சிவருமான் என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம் இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. 11 பாட்டு பாடினார் ஞானசம்பந்தர். இவையெல்லாம் அடியார்களுக்கு நல்லதையே செய்யும் நல்லதையே செய்யும்னு எல்லாத்தையும் பாடிவிட்டார். கடைசி பாட்டு, தேனமர் பொழில் கொலாலை விலை சென்னல் துண்ணி வள செம்பனெங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்யான சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே, ஆணை நமதே. ஞானசம்பந்த சாமிக்கு கல்வெட்டில் பேர் என்ன தெரியுமா? ஆணை நமதென்ற பெருமாள், ஆணை நமதென்ற பிள்ளையார் அப்படின்னு ஞானசம்பந்தருக்கு பேர். ஜியோ ஆர்டர். ஏன்னா ஞானசம்பந்தர் சிவபெருமானுடைய பையன், இளவரசர். அங்கே அவர் தான் ஆட்சி, அடுத்த ஆட்சி அவர் தான். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற அப்போது ஆகஸ்ட் 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 14 நைட்டு 12 மணிக்காக இந்த கோளறுபதிகம்னு பேர். இந்த 11 பாட்டையும் பாடி தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினாங்க. அப்பேற்பட்ட பாட்டு இது. அப்படியே ஞானசம்பந்தர் கிளம்புனார், அப்படியே வந்தார், மதுரை மாநகருக்குள்ளே வந்துட்டார். இப்போது மங்கையர்க்கரசியாருக்கு இந்த மாணிக்கு மகாராணிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. யார் நம்ம போய் இந்த ராஜாவை அனுப்புவோமா? இல்லை, அவன் போகமாட்டான், ஏன்னா அவன் சமணன். சரி நம்ம போவோமா? இல்லை, புரோட்டோக்கால் ஒத்துக்காது. யார் போகலாம்? மந்திரி குலச்சிறையார், நீங்கள் போங்க. அவரு அங்கே முன்னாடி நிற்கிறார். ஞானசம்பந்தர் இருந்தால் பல்லாக்கு பரிவாரம் 1000 பேரோடு தான் வருவார். அவர் ஞானசம்பந்தர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. பல்லாக்கு அங்கே வர்றதை பார்த்தார்ல குலச்சிறையார், அப்படியே மண்ணில் விழுந்துட்டா. ஐயோ, ஞானசம்பந்தர் வர பல்லாக்கை பார்த்துட்டேன், அது கூட ஒரு அடியார்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அடியேன் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அப்படியே குலச்சிறையார் அப்படியே மண்ணில் விழுந்துட்டார். ஞானசம்பந்தர் பொறுமையாக பல்லாக்கு வருது, கிட்ட வருது. ஞானசம்பந்தர் சிவாய நம்ம பல்லாக்கு விட்டு இறங்கினார். இறங்கி மதுரை மாநகர பாதம் பட்டார். அப்படியே மதுரை மண் அப்படியே ஆனந்தத்தில் பரவுது. அப்படியே ஐயா ஞானசம்பந்தர் பாதம் பெற்ற அடியேன் எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கேன்ட்டு. மதுரை மாநகருக்கு அவ்வளோ வருமா? மாணிக்க வாசகர்லேருந்து எத்தனை பேருங்க மதுரை மாநகரம் மிதிக்காத அடியார்களே கிடையாது. அப்படி ஞானசம்பந்தர் வந்தார். குலச்சிறையார் இப்படி விழுந்து விழுந்தா குலச்சிறையாரை எந்திரிங்கன்னு தூக்கி விட்டார். சேக்கிழார் அந்த இடத்துல ஒன்று சொல்கிறார், குலச்சிறையாரை மட்டுமா தூக்கி விட்டார், மதுரை மாநகரத்தில் சைவத்தையும் தூக்கி நிமிர்த்தினார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். மதுரை ஒரு பார்வை பார்த்தார். நான் வந்துட்டேன், சொக்கலிங்க பெருமானே, மீனாட்சி அம்மா, நீங்கள் தனியாக இருந்தது உங்கள் தனிமையெல்லாம் தீரப்போகுது. இதுக்கப்புறம் ஒவ்வொரு அடியார்களும் உங்கள் ஆலயத்தை நோக்கி ஓடி வருவார்கள்னு மகிழ்ச்சியோட புன்னகையோட அச்சமில்லாத ஞானசம்பந்த சுவாமிகள் கம்பீரமாக வரார். திருவாலவாய் சிவருமான், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த காலத்தில் திரு ஆலவாய்னு பேர். பார்த்தார், கோபுரத்தை தூரத்துலேருந்து பார்த்தார், விழுந்து கும்பிட்டார். கோயிலுக்குள்ளே போனார். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே மங்கையர்க்கரசியார் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஞானசம்பந்த சுவாமிகள் முன்னாடி போகலை. ஏன் தெரியுமா? நான் சொல்கிறேன். ஞானசம்பந்தர் உள்ளே போனார். உள்ளே போய் அம்மா மீனாட்சி முன்னாடியெல்லாம் நிற்கிறார். சொக்கலிங்க பெருமான்லாம் பார்க்குறார். மதுரைக்கு வந்து யாரங்க பாடலாம்? சொக்கலிங்க பெருமானும் மீனாட்சி அம்மானு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரை பாடுவார்? உன்னைய பாடுவாரா, என்னைய பாடுவாரா? அம்மா மீனாட்சி சொல்கிறாங்க, யாருங்க பாடுவாங்க? சொக்கலிங்க பெருமான் பார்த்தார்.
தெரில இது அவர் யாரை பாடுவார்னு. மதுரைக்கு வந்தால் இங்கே மீனாட்சியை தான் பாடணும், அவள் தான் எங்கள் ராஜாத்தி. பார்த்தா நம்ம ஞானசம்பந்த சுவாமிகள் யாரை பாடினார் தெரியுமா? மங்கையர்க்கரசி. சொக்கலிங்க பெருமானுக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் சாக்கு. அடியே உன்னையும் பாடல என்னையும் பாடல, மங்கையர்க்கரசியார பாடிவிட்டார். மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவை சோழ நாட்டு மகாராஜாவின் பொண்ணு. பாண்டிய நாட்டின் மண்ணின் மனைவியின் பாடலை. ஏன் பாண்டிய நாட்டு அவன் மன்னன், அவன் சமணன், அவனை நான் என்ன பாடுறதுன்னு ஞானசம்பந்தர். வளவர்கோன்பாவை வரி வலை கைமட மானி, கையில் வளையலை அணிந்து இருப்பவள் சுமங்கலின்னு வாழ்த்தி விட்டார். மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவை வரிவலை கைமட மானி, பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி. பாண்டியன் மாதேவி இல்லை, அதான் சொன்ன மாதிரி பாண்டியன் சமணாச்சு. பாண்டிய நாட்டுக்கு மாதேவி, பாண்டிய நாட்டுக்கு மகாராணி பாண்டிமாதேவி. எத்தனை பட்டம் பாருங்க. மங்கையர்க்கரசி. ஐயா இது என்னங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய உண்மையான பேர் மானி. ஞானசம்பந்தர் என்ன வைக்கிறார்? மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவை வரிவலை கைமட மானி. இப்போ தான் அவங்களுடைய உண்மையான பேர் வருது, மானி. வரிவலை கைமட மானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ. இப்போ வரார் சொக்கலிங்க பெருமான் கிட்ட. அவள் தொழுதேத்தும் பணி செய்து நாள்தோறும் பரவ. பொங்கலல் உருவன் நெருப்பு மாதிரி உருவத்தை உடையவன், பொங்கலல் உருவன் பூதநாயகன் நமக்கெல்லாம் நாயகன். அம்மா மீனாட்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஏங்க உங்களையே பாடிட்டாரு, என்னைய பாட மாட்டேங்கிறாரே. மங்கையர்க்கரசியாரை பாடிட்டாரு, உங்களை பாடிட்டாரு, என்னைய பாட மாட்டேங்கிறாரு. இரு வருவார். பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி, 4 வேதத்தையும் பொருள்களையும் அருளி. அங்கையர்கண்ணி. அப்பாடா என்னையும் படிப்பிட்டார், என்னையும் படிப்பிட்டார் மீனாட்சி அம்மன். அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. அந்த காலத்தில் மீனாட்சி அம்மனுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்போ சொல்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர்ன்ட்டு. அப்போ என்ன பேர்? அங்கையர்கண்ணி. தடாதகை நாச்சியார்னு பேர். அங்கையர்கண்ணி. சொக்கலிங்க பெருமானுக்கு சொக்கலிங்க பெருமான் தான் பேர். இப்போ தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர்னா வச்சுட்ருக்கோம். மங்கையர்க்கரசி வளவர்கோன்பாவை வரிவலை கைமட மானி, பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ. பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி. அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. 11 பாட்டு. 5 பாட்டு மங்கையர்க்கரசியாக இருக்குது. இப்போ மொதல் பாட்டு மங்கையர்க்கரசியாக இருக்கா, 2வது பாட்டு குலச்சிறையாரை பாடிடுவார். குலச்சிறையார் தொழுதேத்தும் பெருமாளின்ட்டு. அப்படி 5 மங்கையர்க்கரசியாக இருக்குது 5, குலச்சிறையாருக்கு 5. 11வது பாட்டில் இவங்க 2 பேர்த்தையும் பாடி இவங்க 2 பேர்த்தையும் வழிபடக்கூடிய சொக்கலிங்க பெருமான், அவரை பாடக்கூடிய ஞானசம்பந்தர் அப்படின்னு சொல்லி பாடலுடைய அந்த திருக்கடை காப்ப சாத்துவார் ஞானசம்பந்தர். வெளியே வந்தாரா? இப்போ மங்கையர்க்கரசியார் காலில் விடுகிறாங்க. ஏன்? ஞானசம்பந்தர் முன்னாடி வந்தப்போ ஏன் தெரியுமா அவங்க முன்னாடி போய் நிற்கலை? ஏன்னா ஞானசம்பந்தர் அப்போ வரும்போது ஞானசம்பந்தருடைய குருவருள் மட்டும்தான் இருந்துச்சு. அவர் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தார்ல. இப்போ ஞானசம்பந்தருடைய குருவருளும் சொக்கலிங்க பெருமான் மற்றும் மீனாட்சி அம்மனுடைய திருவருளும் 2ம் சேர்ந்து இருக்கிறது. குருவருளும் திருவருளும் இருந்தால்தான் நீங்கள் யார் என்பதை உங்களால் காண முடியும். இப்போ நான் என் முதுகை பார்க்கணும், நான் என்ன பண்ணணும்? எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியும் பின்னாடி ஒரு கண்ணாடியும் வச்சுருந்தேன்னா என் முதுகை பார்க்கலாம். எனக்கு முன்னாடி குருவருளையும் எனக்கு பின்னாடி திருவருளையும் வைத்திருந்தால் நான் யார் என்பதை என்னால் அறிய முடியும். அப்படி இப்போ வந்தாங்க. சாமி நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஞானசம்பந்தர் சொன்னார், தாயே நான் பார்த்துக்கிறேம்மா. இப்போது அங்கே மதுரை மாநகரத்தில் ஒரு மடத்தில் ஞானசம்பந்தர் தங்கியிருக்கார். சமணர்கள்லாம் அதை பார்த்துக்கிட்டாங்க. போய் மன்னன் கூன் பாண்டியன் அவன்கிட்ட போய் சொல்கிறாங்க, மன்னா நம்ம பாண்டிய நாட்டுக்கு விபூதி பூசின பூச்சாண்டி வந்திருக்கான். இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்த இந்த பூச்சாண்டி. இதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க பட்டையும் கொட்டையும்ட்டு. தப்பான வார்த்தை, இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. இதுக்கு பேர் தெரியுமா? விபூதி. பூதினா செல்வம், விபூதினா ஈடினா இல்லாத செல்வம். இது என்ன கொட்டை? அது ருத்ராட்சம், ருத்ரனின் கண்ணி. இதை போட்டிங்கன்னா எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்காது. செல்வம்தான் சேரும் உங்களை. என்றைக்கும் சிவருமான் கூடையே இருப்பார். ருத்ராட்சம். நம்ம பாண்டிய நாட்டுக்கு விபூதி பூசின ஒரு பூச்சாண்டி வந்திருக்கிறான். அப்படியா? இதை நீ பார்த்ததுனால உனக்கு கண்டு முட்டு, நீ சாப்பிடக்கூடாது. இதை என்கிட்ட சொன்னலாதனால எனக்கும் தீட்டு, நானும் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். அப்படி என்னத்தை தான் நாடு தலைக்குமோ. மன்னன் எப்படியோ மக்கள் அப்படி.
மக்களும் பூரா சமணம். பார்த்தான், சரி இப்போ என்ன பண்ணலாம், அவர் இருக்கிற மடத்துக்கு தீயை வச்சுக்கிட்டோம். ஏன் அந்த சமணத்துக்கும் சைவத்துக்கும் சண்டை இல்லைங்க அந்த காலத்தில். நம்ம சைவம் யாரு கூடயும் சண்டைக்கு போக மாட்டோம். நம் மதம் நம் சிவபெருமான் பெருசே என்று நம் சிவபெருமானை வேணா புகழ்வோமே தவிர, மற்றவங்க மனசு கஷ்டம் மாதிரி உங்கள் இது இப்படிங்கிறது அப்படின்னா, நாம் மற்றவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம சான்றோர்கள் நம்மளுக்கு சொல்லி தரலை. சமணர்களுக்கும் நம்மளுக்கும் வேறுபாடு என்ன தெரியுமா? அந்த சமண சமயத்துக்கும் சைவ சமயத்துக்கும் கருத்து வேறுபாடுகளே தவிர சண்டை நம்மளுக்கு அவர்களோடு இல்லை. ஆனால் அவர்கள் நம்மளை விரோதியாக பார்த்தார்கள், அது உண்மை. சைவத்துக்கும் சமணத்துக்கும் கருத்து வேறுபாடுகள் என்ன தெரியுமா? நம்ம இதில் தீபம், எல்லா இதுவுமே தீபம்தான். செத்தாலும் தீபம் ஏற்றுவோம், குழந்தை பிறந்தாலும் தீபம் ஏற்றுவோம். எல்லாமே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவை. அப்பர் சாமி தேவாரம். அவங்க இதில் விளக்கேற்றக்கூடாது. ஏன்னா விளக்கேற்றுனா விட்டுடு பூசி செத்து போயிடும். அதனால் விளக்கேற்றக்கூடாதுன்னு பண்ணாங்க. சரி, இது ஓகே, நியாயம். அடுத்து சமணத்தில் நாட்டியம் பண்ணக்கூடாது, நடனம் ஆடக்கூடாது. நடனமானா அது எப்படி சொல்ல, அது இன்பத்தை சிற்றின்பத்தை கூட்டும். அதனால் நம்மளுக்கு மறுபிறப்பு வரும். ஆனால் நம்ம சைவத்தில் நம்ம சமயத்தில் எல்லா சாமியும் டான்ஸ் ஆடும். விநாயகர் ஆடுவாரா, நர்த்தன கணபதி முருகப்பெருமான் ஆடுவார். மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும், அதல சேடனாராட அகிலமீறுதீதாட அபிலகாலிதானாட. அப்படி அருணகிரிநாதர் பாடுவார். அதில் மயிலும் ஆடி நீ ஆடி வர வேண்டும். சரி, ஓகே. அம்மா காளி மாதா ஆடுவாரா, அவள் ஆடுவாரா? அவள்னால்தான் சிவருமானே ஆட ஆரம்பித்தா. சிவருமான் ஆடுவாரா? நடராஜா அவர் ஆடலினா நம்மெல்லாம் ஆட முடியாது. சரி, கிருஷ்ண பெருமான் பரமாத்மா ஆடுவாரா? அவர் ஆடுவார். பாம்பு தலை மேலேன் நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். அப்படி பாரதியார் பாடுறார். நம்ம இதில் எல்லா சாமி டான்ஸ் ஆடுவாங்க. சரி, இது கூட விட்டுடலாம். சமணத்தில் முக்கியமான செய்தி, பெண்களுக்கு மோட்சம் கிடையாது. நம்ம சைவத்தில் மீனாட்சியை கும்பிட்டுவிட்டு தான் சொக்கலிங்க பெருமான் கிட்டேயே போகணும். யாரை பாடினார்? தான் ஞானசம்பந்தர். மங்கையர்க்கரசியாருக்கு அப்புறம் தான் சொக்கலிங்க பெருமானே. எதுவாக இருந்தாலும் பெண்களுக்கு தான் நம்ம இது பாதி. சிவருமானே பாதிக்கு பாதி கொடுக்குறாருல அம்பாளுக்கு. அப்படி முக்கியமான இன்னொரு வேறுபாடு என்னென்னா, சமணத்தில் கடவுள் என்பவர் கிடையாது. இப்போ நான் செய்த வினை சமணத்தின்படி அதுவாகவே என்னை பிடித்து கொள்ளும். அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறார்கள். எப்படி சொல்ல, இப்போ பசுமாடு இருக்குது, அது போட்ட ஒரு கன்றுக்குட்டி இருக்குது. 1000 பசுமாடு இருக்கிற இடத்துல அந்த கன்றுக்குட்டி போய் அதோடைய தாய் பசுக்கிட்ட கரெக்டாக போய் நிற்கும். இதில் என்ன சைவம் ஒன்று சொல்லுதுன்னா, பசுமாட்டுக்கு உயிர் இருக்குது, வினைக்கு உயிர் இல்லைடா, அது சடம், அது எப்படி அதுவாக போய் பிடிச்சிக்குங்கிறாங்க நம்ம சைவர்கள். இது சைவத்தில் என்னென்னா, நான் செய்த வினை என்னை தானாக பிடித்து கொள்ளாது. அதுக்கேற்றபடி, அந்த வினைக்கேற்றபடி ஒரு உடலை கடவுள் எனக்கு பொருத்துவார். இப்போது ஒரு மைக் இருக்குங்க, அந்த மைக்கு தானாக என் முன்னாடி உட்காருமா? உட்காந்தேன்னா நான் எந்திரிச்சு ஓடி போயிடுவேன். அதை எடுத்து யாராச்சும் ஒருத்தர் வைக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு மாட்டு வண்டி இருக்குது, மாடு தானாக போய் அதுக்குள்ளே பூட்டிக்காது. இல்லைன்னா மாட்டு வண்டி தானாக மாடு முதுகில் மாட்டிக்காது. அதை பூட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ஆளுக்கு பேர் தான் சிவபெருமான். அப்படி சமணர்கள். இப்போது சமணர்கள் பார்த்தாங்க, ஞானசம்பந்தர் மடத்துக்கு தீ வைக்கணும். அவங்க மந்திரம் தெரியுமா? அஸ்தி நாஸ்தி சொன்னால் நெருப்பு பத்தலை. ஏன்? ஞானசம்பந்தர் அவர் வாழ்ந்த மடத்தில் மந்திரங்களுக்கெல்லாம் தலைமையாகிய மந்திரம் நமசிவாய மந்திரம் இருந்தது. அதனால் தீ பத்தலை. பார்த்தான், நிஜமாலுமே தீ வச்சுவிட்டான். ஏங்க, இதுதானே அது? நெருப்பு விளக்கேற்றினா விட்டில் பூச்சி செத்து போயிருங்கிறவன் ஞானசம்பந்தர் இருந்த மடத்துக்கு தீ வச்சானாம். இப்போ இவங்க உயிரோட இல்லையா? சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. 1.5 மணி நேரம் கொல்லாண்மையை பற்றி பேசிவிட்டு, திருக்குறளில் கொல்லாண்மை அதிகாரத்தை பற்றி பேசிவிட்டு 9 மணிக்கு கறிக்கடை வாசலில் போய் நின்னா இது என்னங்க அர்த்தம்? ஞானசம்பந்தர் இதுக்கு தீ வச்சுக்கிட்டாங்க. அடியார்களும் ஓடி வர்றாங்க, சாமி பூரா பக்கமும் தீ பற்றிக்கிச்சு. ஞானசம்பந்தர் ஒன்றும் சொல்லலை. ஐயா, உண்மையான முதல் சமயம் முதலில் கண்டுபிடித்தவர்கள் அவர்கள் வேணால் உண்மையான சமணர்கள், அவர்கள் சான்றோர்கள், அவர்களை ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள் சமணத்தை, இந்த மதத்தை காரணம் காட்டி நாட்டை பிடிக்க வந்தவர்கள், நாட்டாசை பிடித்த சமணர்கள். இவர்கள் பொய்யானவர்கள். இவர்களை நாம் எதிர்க்க வேண்டும். பாண்டிய நாட்டு மன்னனை பாண்டிய நாட்டு மன்னனை பொம்மையாட்ட ஆட்டி வைக்கிறாங்களா இல்லையா? ஞானசம்பந்தர் சொன்னார்,
மக்கள் செய்த குற்றம் மன்னனையே சேரும், மக்கள் செய்த நன்மையும் மன்னனையே சேரும். எனவே பையவே சென்று பாண்டியர்க்காகவே. பையவேனா மெதுவா, மதுரக்கார பாஷை அது. பைய போங்கன்னா மெதுவாக போங்க அப்படின்னு அர்த்தம். பையவே சென்று பாண்டியர்க்காகவே. ஏன் சார் உடனே சீக்கிரமாக போகக்கூடாதா? போனால் பாண்டிய மன்னன் அந்த நெருப்பில் பஸ்பமாயிருவான். இப்போ தான் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமட மானி கையில் விளையலை அணிந்தவர்னு வாழ்த்திட்டு வந்திருக்கார். இப்போ பாண்டிய நாட்டு மன்னன் இறந்து போனால் அவர் வாழ்த்தினது பொய்யா போயிடும். பாண்டிய நாட்டு மன்னனை போய் பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு சொன்னாரா, அந்த வெப்பு நோய், அந்த தீயெல்லாம் போய் அவன் உடம்பில் பரவி கொண்டது. அப்படியே உடம்பு குபு குபுன்னு எரியுது. சமணர்கள் வந்தாங்க, எல்லாம் தள்ளிப்போங்க, இந்த நோயெல்லாம் நாங்கள் தான், எங்களால் தான் சரி பண்ண முடியும். அஸ்தி நாஸ்தி மயிர்பிழி வச்சுருந்தாங்க கையில், அதை வச்சு தடவுனாங்க, மயிர்பிழி எழுந்து போச்சு. மங்கையர்க்கரசியார் போனாங்க. நான் வேணால் திருஞான சம்பந்தரை வர சொல்லட்டுமா? ஞானசம்பந்தர் பேரை கேட்டாலே ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது. சரி வர சொல்லுங்க. ஞானசம்பந்தர் சாமி வந்தார். பாண்டிய மன்னன் சொன்னா, சுவாமி இந்த சமணர்கள் சொன்னாங்க, இந்தாங்க ஞானசம்பந்தரே, இந்த இடது பக்கம் இருக்கிற வெப்பு நோயை வந்து நாங்கள் அகற்றுறோம், வலது பக்கம் இருக்கிற நோயை நீங்கள் அகற்றுங்க. ஏன் தெரியுமா? இதுலேயே ஒரு இது, வலது பக்கம் ஆண்களுக்கு வலுவான பகுதி, அந்த பக்கம் நோய் வந்துச்சுன்னா அதை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். பெண்களுக்கு இடது பக்கம், அதே மாதிரி பெண்களுக்கு இடது பக்கம் நோய் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு இடது பக்கம் வலிமையான பகுதி. ஞானசம்பந்தர் சரின்ட்டார். இப்போ அவங்க அஸ்தி நாஸ்தி மயிர்பிழி வச்சு தரணுன்னாங்க, மறுபடியும் மயிர்பிழி நல்லா இருந்துருச்சு. ஞானசம்பந்தர் இடுப்பில் இருந்து திருநீர் எடுத்தார். சொல்லிட்டாங்க, இது மந்திரிச்ச விபூதி. அப்படியா, சரி. சொக்கலிங்க பெருமான் மடப்பள்ளி சாம்பல் எடுத்துகிட்டு வந்தாங்களா, கையில் எடுத்தார். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர் சமயத்திலுள்ளது நீர், செந்துவர் வாயுமை பங்கன் திருவாலவாயான் திருநீரே. அப்படியே 11வது பாட்டு. ஆற்றல்லடல் விடையேறும் மாலவாயான் திருநீற்றை, போற்றி புகழி நிலாவும் பூசுரஞான சம்பந்தன், தேற்றி தென்னன் உடலுற்ற தீப்பினியாயின தீர, சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. அப்படியே வலது பக்கம் பூசினாரா, வெப்பு நோய் மொத்தமாக போயிருச்சு. வலது பக்கம் இடது பக்கம் போய் இந்த வெப்பமும் போய் இடது பக்கம் போயிருச்சு. எப்படி இருக்கான், வலது பக்கம் அப்படியே குளிர்மையாக இருக்கான், இடது பக்கம் சஹாரா பாலைவனம் மாதிரி இருக்கான். சாமி இவங்களை அடித்து துரத்துங்க, இந்த பக்கம் நோயை நீங்கள் சரி பண்ணுங்க. ஞானசம்பந்தர் வந்தார், அந்த பக்கமும் சரி பண்ணார். பார்த்தாங்க சமணர்கள், இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ராஜ்யம் கையை விட்டு போயிடுச்சுன்னா ஒத்துக்க மாட்டோம். அனல்வாதம் புனல்வாதம் ரெண்டுத்துக்கும் வாங்க. அனல்வாதம்னா சமணர்கள் மந்திரத்தையும் எடுத்து நெருப்பில் போடுவாங்க, ஞானசம்பந்தருடைய சைவ மந்திரத்தையும் எடுத்து நெருப்பில் போடணும். எந்த மந்திரம் நெருப்பில் சாம்பலாகாத இருக்கோ அந்த சமயத்தை மன்னன் பின்பற்றட்டும். புனல்வாதம்னா தண்ணியில் போடுவோம். இப்போ வைகை ஆற்றில் வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு, அனல்வாதத்தை முடிப்போம் வாங்க. நெருப்புக்குள்ளே அஸ்தி நாஸ்தி மந்திரத்தை எழுதி போட்டாங்க, எரிஞ்சு போச்சு. ஞானசம்பந்தர் கையில் தோளில் ஒரு மூட்டை வச்சுருக்கார். இது வரைக்கும் பாடின பாடலில் இப்போ ஞானசம்பந்தர் பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மதுரையில் போய் பாடினார்ல, மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவலை கைமடமானி, பங்கையற் செல்வி பாண்டி மாதேவி, பணி செய்து நாள்தொறும் பரவ பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி, அங்கையர்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. இப்படி பாடும்போது பின்னாடி இருந்து 3 பேர் எழுதிப்பாங்களாம். ஒரு காப்பியை சிதம்பரத்துக்கு சேஃப்டியாக தில்லைவாழந்தனர்கள்கிட்ட கொடுத்துருவார். இன்னொரு காப்பியை இவரே வச்சுப்பார். இவர் சொந்த பந்தங்களுக்கு இவருக்கெல்லாம் வேண்டி இந்த இப்போ தோளில் வச்சுருக்கிறது கூட அந்த பை தான். இன்னொரு காப்பியை அந்த ஊருக்காரங்கள் கிட்ட கொடுத்துருவார். இந்தாங்க உங்கள் ஊர் சிவருமானை பற்றி நான் பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்படி பாடினா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டேயே, நம்ம ஊரை பாடியிருக்காங்கயா, வாங்க எல்லோரும் சேர்ந்து படிப்போம். அப்படியாச்சும் சைவத்தை பரப்பணும், சிவருமானை பாடுங்கடா, தமிழை படிங்கடான்னு ஞானசம்பந்தர் பாடுபட்டார். அப்படி அவர் இதிலேருந்து கையை விட்டு எடுத்தாரா, ஒரு பதிகம் வந்துருச்சு, திருநள்ளாறு பதிகம். போகமார்த்த பொன்முலையால் தன்னோடும் பொன்னகலம், பாகமார்த்த பைங்கன் வேலேற்றல் வரமட்டி, ஆகமார்த்த தோளுடையன் கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாரே. அந்த பதிகத்தை எடுத்து நெருப்பில் போட்டார். அந்த பதிகம் பச்சை பசையன் இருக்குது, அதனால் அந்த பதிகத்துக்கு பேர் பச்சை பதிகம்னு வந்துச்சு. அனல்வாதத்தில் ஞானசம்பந்தர் வென்றார். இப்போ வைகை ஆற்றுல வெள்ளம் போகுது. வைகை ஆற்றுல வெள்ளம் போகிறது ரொம்ப அதிசயம். வைகை ஆற்றுல வெள்ளம் போனால் எப்படி தெரியுமா, தலைகீழாக நின்னா கழுத்தால் தண்ணி போகுமா வைகை ஆற்றுல. அப்படி
ஆனால் அந்த காலத்தில் அப்போது 2 எனக்கு தெரிஞ்சு வைகை ஆற்றுல வெள்ளம் வர்றது ரொம்ப அதிசயம். மாணிக்கவாசகருக்காக சிவபெருமான் ஒருக்கா வைகை ஆற்றுல வள்ளத்தர வச்சார். இப்போவும் வைகை ஆற்றுல கரை புரண்டு ஓடுது வெள்ளம். இப்போ சமணர்கள் சொன்னார்கள் புனல் வாதம். இந்த வாதத்தில் வந்து உங்கள் மந்திரத்தையும் எடுத்து தண்ணியில் போடுங்க, எங்கள் மந்திரத்தையும் நாங்கள் எடுத்து தண்ணியில் போடுறோம். தண்ணியில் அந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போகாத எதிர்த்து எது அங்கேயே நிற்கிதோ அந்த சமயம்தான் சிறந்த சமயம். அதைத்தான் மன்னன் பின்பற்ற வேண்டும். இந்த மந்திரியார் குலச்சிறையாரை பார்த்தார். இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி தான் முடியறது? டைம் ஆயிடுச்சு, ஆல்ரெடி வீடியோலாம் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, எப்படி தான் வீடியோ முடிக்கிறதுன்னு குலச்சிறையார் பார்த்தார். சொன்னார், இந்த சமணர்கள் அந்த ரொம்ப நேரமாயிடுச்சு, இப்படியே போயிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் தான் போயிருக்கிறதுன்னு குலச்சிறையார் கேட்டார். சமணர்கள் சொன்னார்கள், இதில் தோற்பவர்கள் கழுவேற வேண்டும். அதாவது ஞானசம்பந்தர் தோட்டா அவர் கழுவுல ஏறணுங்கிறாங்க. தன்வினை தன்னை சுடும், தவளை தன் வாயால் கெடும். சமணர்கள் அஸ்தி நாஸ்தி எழுதி போட்டாங்க, வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருச்சு. ஞானசம்பந்தர் புதுசாக 11 பாட்டு பாடினார். வாழ்க அந்த நர்வான வர்றானினம் வீழ்கதன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது எல்லாம் மரநாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஞானசம்பந்தர் எப்பவும் 11 பாட்டு தான் பாடுவார், திட்டம் போட்டு பாடுவார். இந்த பாட்டுக்கு மட்டும் 12 பாட்டு, திருப்பாசுரம்னு பேர். வாழ்க அந்தணர், அந்தணர்கள் எல்லாம் வாழ்க, வானவர் ராணினம் பசு கூட்டங்கள் எல்லாம் வாழ்க, வீழ்கதன்புணல் மழை பெய்யட்டும், வீழ்கதன்புணல் வேந்தனும் ஓங்குக. பாண்டிய மன்னன் கூன்பாண்டியன் வேந்தனும் ஓங்குகன்னு சொன்னாரா ஞானசம்பந்தர். கூன்பாண்டியன் நிமிர்ந்து நின்னான். அன்னையிலேருந்து கூன்பாண்டியன்கிற பேர் போய் நின்ற சீர் நெடுமாற பாண்டியனாக மாறினார். 63 நாயன்மார்களுள் இவரும் ஒருத்தர். நிறைகொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாற நடிகார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுகிறார். நின்ற சீர் நெடுமாற பாண்டியன். சேக்கிழார் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறார். உடம்பு கூணல் மட்டுமா நிமிர்ந்தது, மனக்கூணலும் நிமிர்ந்தது. சமணத்தை விட்டு சைவத்துக்கு முழுமையாக மாறினார் நின்ற சீர் நெடுமாற பாண்டியன். இதுக்கப்புறம் நின்ற சீர் நெடுமாற பாண்டியன்னு பேர் மாறியாச்சு. ஏன்னா ஞானசம்பந்தர் சொல்லிட்டார்ல, அதுக்கப்புறம் என்னங்க? ஸோ நின்ற சீர் நெடுமாற பாண்டியர். இப்போது ஞானசம்பந்தர் எடுத்த அந்த பாட்டை வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது, தீயது அழிஞ்சு போகட்டும், தீயவன் அழிந்து போக வேண்டாம், தீயது அழிந்து போனால் தீயவனும் நல்லவனாக மாறிவிடுவான். ஆள்க தீயது எல்லாம் மரன் நாமமே சொல்க, எல்லா இடத்துலையும் சிவருமான்னு நாமமே சூரட்டும். இப்போ மதுரையில் பாடுறாரா, இப்போ என்ன சொல்லியிருக்கணும்? மதுரை மாநகரம் துயர் தீர்கவே சொல்லலை. சரி, கொஞ்சம் முன்னாடி போவோமா? பாண்டிய மாநகரம் துயர் தீர்கவே. சரி, இன்னும் கொஞ்சம் போவோம். தமிழ்நாடும் துயர் தீர்க்கவே, வையகமும் துயர் தீர்க்கவே, உலகமெல்லாம் துயர் தீரட்டும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சைவ நீதி உலகம் இழுக்க பறந்திருந்தால் தான் உலகம் துயர் தீரும். வையகமும் துயர் தீர்க்கவே, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். பாடி விட்டார். என்ன சொன்னாங்க சமணர்கள்? ஏடு வந்து தண்ணீரை நிற்கணும் தானே, வெள்ளத்தை எதிர்த்து. ஏடு வந்து எதிர்த்து போணுச்சான், வெள்ளத்தை எதிர்த்து போணுச்சான் ஏடு. இந்த குலச்சிறையார் பார்த்தார். ஐயோ, ஞானசம்பந்தர் எழுதின தேவாரம் இப்படி போகுதுன்ட்டு குதிரையில் ஓடுறார். ஏடு ஒரு இடத்துல கரை ஒருங்குது. அந்த இடத்துல போய் ஏடை எடுத்தார் இந்த குலச்சிறையார் மந்திரியார். அந்த ஊருக்கு பேர் திரு ஏடகம். அந்த ஊரில் இருக்கிற சிவருமான் பேர் ஏடகநாதர், ஏடு ஒதுங்கினதுனால. ஸோ இப்பேற்பட்ட அதுக்கப்புறம் இந்த நம்ம மங்கையர்க்கரசியாரும் இறைவனுடன் ஒன்றோடு கலந்தார்கள் அன்றைய நாள் இன்றைக்கு. அதனால் மங்கையர்க்கரசியார் குரு பூஜை என்று அவரை பற்றி பேசும் வாய்ப்பு அடியேனுக்கு கிடைத்ததால் மிக்க நன்றிகள் திருநாவுக்கரசரே. எனவே வையகமும் துயர் தீர்கவே, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்பணித்து இந்த பதிவை என் குருநாதர் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருத்தாள்களில் பணிவித்து சமர்ப்பித்து இந்த பதிவை முடிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு.